வணக்கம். வெல்கம் டு பணியம் வைப்பம். இந்த வீடியோல சிஜிஎல் 2023ல கேட்ட HCF எல்சிஎம் கொஸ்டின் ஒன் பை ஒன் பார்த்தலாம். இந்த வீடியோட முதல் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தோம்னா, இஃப் த எல்சிஎம் அண்ட் HCF ஆஃப் டூ நம்பர் ஆர் 12 2 ரெஸ்பெக்டிவ்லி then find the mean proposition of these number அப்படின்னு இருக்குல்ல. இந்த கொஸ்டின் எப்படி அப்ரோச் பண்ணலாம்? கேட்ட கேள்வி வந்து மீன் ப்ரொபோசிஷன். ஏதாவது ரெண்டு நம்பருக்கு மீன் ப்ரொபோசிஷன் கேக்குறாங்கன்னா அதுக்கு என்ன பண்ண சொல்லுவாங்கன்னா, ரெண்டு நம்பர் ஏ அண்ட் பி வச்சுக்கலாம். இந்த ஏ அண்ட் பியை மல்டிப்ளை பண்ணி அதுக்கு ரூட் எடுத்தா அதான் என்ன சொல்லுவாங்கன்னா மீன் ப்ரொபோசிஷன். பட் இந்த கொஸ்டின்ல என்ன எல்சிஎம்மும் HCF தான் கொடுத்துருக்காங்க, நம்பர் கொடுக்கல. அந்த ரெண்டு நம்பர் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? எல்சிஎம் HCF அப்படின்னு வந்தாவே ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். அதை வந்து சொல்லிடுறேன். அதாவது எல்சிஎம் HCF நம்ம மல்டிப்ளை பண்ணோம். இது எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர். ஸோ இந்த ஃபார்முலா வந்து ஞாபகத்தில் வச்சுங்க, ஏன்னா நிறைய இடத்துல வந்து யூஸ் பண்ணுவோம். ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர் அப்படின்னு வரும். சரி, இப்போ என்னன்னா நம்மளுக்கு எல்சிஎம் HCF வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஒரு வேல்யூ வந்து 12, இன்னொன்று வந்து 2. அப்போ எல்சிஎம் என்ன 12 இருக்கு, HCF வேல்யூ வந்து 2 இருக்கு. இப்போ என்னன்னா ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர், இந்த ரெண்டு நம்பர் என்ன ஏஎன்பின்னு வச்சுக்கிறேன். அப்போ ஏஎன்பியோட வேல்யூ என்ன வரும்? 12 ரெண்டாவது பண்ணா 24 வரும். இப்போ ஏஎன்பி 24 அப்படின்னா மீன் ப்ரொபோஷனா ரூட் ஆஃப் ஏபி அப்படின்னு வரும். இப்போ ஏபியோட வேல்யூ வந்து 24, அப்போ ரூட் ஆஃப் 24. இப்போ 24 எப்படி எழுதலாம்? 12 இன்ட்டு 2ன்னு எழுதலாம், ரூட் இருக்கு. இந்த 12 எப்படி எழுதலாம்? 6 ரெண்டா 12, அப்போ 6 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இருக்கும். ஸோ இது வந்து ரூட்ல இருக்கு. இப்போ ரெண்டு ரெண்டு காமனாக தான் ஒரு ரெண்டு வெளியே வந்துடும். ஸோ 2 இன்ட்டு வந்து ரூட் 6 இருக்கும். அப்போ ஆன்சர் என்னும் 2 ரூட் 6. ஆன்சர் ஏ தான் வரும். ரைட்டா? இதுல தெரிஞ்சுக்கிற வேண்டியது மெயின் ப்ரொபோசிஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். எல்சிஎம் HCF வச்சு அந்த ப்ராடக்ட் ஆஃப் ஏஎன்பி கண்டுபிடிச்ச போதும் ஆன்சர் கொண்டு வந்துடலாம். சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். ஃபைண்ட் த லீஸ்ட் நம்பர் டிவிசிபிள் பை 2, 3, 5, 6, 9 and 18 which is perfect square அப்படின்னு சொல்றாங்கல்ல. இல்ல கேள்வி வந்து லீஸ்ட் நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது நமக்கு தெரியாது, சும்மா எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த நம்பர் எக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இது கம்ப்ளீட்டா இந்த 6 நம்பராலையும் டிவிசிபிள் ஆகுதுன்னு சொல்றாங்க. அதோட சேர்த்து இந்த எக்ஸ் நம்பர் ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயரா. அப்ப எக்ஸோட வேல்யூ என்ன, அதான் இந்த கேள்வி. இது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, நம்மளுக்கு இந்த 6 நம்பர் கொடுத்துருக்காங்கல்ல, இந்த 6 நம்பருக்கு என்ன பண்ணலாம்? லீஸ்ட் காமன் ஃபேக்டர் எடுக்கலாம். ஏன் நான் லீஸ்ட் காமன் ஃபேக்டர் எடுக்க சொல்றேன் அப்படின்னா, அதாவது எல்சிஎம் எடுக்க சொல்றேன் அப்படின்னா, இந்த 6 நம்பராலையும் டெஃபினட்டா இந்த எக்ஸ் வந்து டிவைட் ஆகணும். இந்த 2ஆலே ஆகணும், 3ஆலே ஆகணும், 5ஆலே ஆகணும், 6ஆலே ஆகணும், 9ஆலே ஆகணும், 18ஆலே ஆகணும். அப்ப இந்த 6 நம்பருக்கும் காமனா ஒரு வந்துன்னா டிவைட் ஆகிற நம்பர் இருக்கும். அந்த நம்பர்ல இருந்து என்ன ஆகும் அப்படின்னா அதோட மடங்கு தான் எதா இருக்குன்னா எக்ஸா இருக்கும். அப்ப எல்சிஎம் எப்படி கண்டுபிடிக்கலாம்? டானாவத்தில் போட்டலாம். 2, 3, 5 இருக்கு, 6 இருக்கு, 9 இருக்கு, 18 இருக்கு. சில டானாவத்தில் போட்டா என்ன வரும்? இங்க 3ஆல ஃபர்ஸ்ட் பண்ணலாம். இந்த 2 அப்படியே இருக்கட்டும். இங்க 1 வரும், இங்க 5 அப்படியே தான் இருக்கும், 2 வரும், இங்க 3 வரும், 6 வரும். ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் 3ஆல போடும். இங்க 2 அப்படியே தான் இருக்கும், 1 அப்படியே தான் இருக்கும், இங்க 5 அப்படியே தான் இருக்கும், இந்த 2 அப்படியே தான் இருக்கும், 1 வரும், இங்க 2 இருக்கும். அகைன் நம்ம வந்து 2ஆல போலாம். இங்க 1 வரும், இங்கேயும் 1 வரும், இங்க 5 வரும், இங்க 1 வரும், இங்கேயும் 1 வரும், இங்க 1 வரும். என்ன காமனா இருக்குது? 3 இருக்கு, இங்க 3 இருக்கு, இங்க 2, இங்க 5. இப்ப என்ன இந்த மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு 90 அப்படின்னு வரும். இப்ப என்ன கண்டுபிடிச்சோம்? எல்சிஎம் வந்து 90 அப்படின்னு கண்டுபிடிச்சோம். என்ன மீன் பண்றேன்னா, இந்த 6 நம்பரும் காமனா மல்டிபிள் ஆகிற நம்பர் வந்து 90. அப்ப 90ஓட வந்து மல்டிபிள் 90, 180 அதோட மாதிரி வந்து மல்டிபிளா தான் என்ன இருக்க போகுதுன்னா இந்த எக்ஸோட வேல்யூ இருக்கு. இது எப்படி கண்டுபிடிக்கணும்னா 2 வேல வந்து கண்டுபிடிக்கலாம். மெத்தட் 1 அப்படின்னு வச்சுக்கிறேன். அதாவது இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஆப்ஷன் வச்சு கண்டுபிடிக்கலாம். 90ஓட வந்து மல்டிபிளை பார்க்கணும். இங்க பாருங்களேன், 900க்கு டெஃபினட்டா 90ஓட மல்டிபிள் தான். 400 வராது, 144 வராது. அதே மாதிரி 3600 வரும். பட் கேள்வி என்னன்னா லீஸ்ட் நம்பர், அதனால என்ன வரும்? ஆன்சர் 900 வரும். இது வந்து மெத்தட் 1. மெத்தட் 2 என்ன அப்படின்னா ஃபேக்டரைசேஷன் பண்ண சொல்லுவாங்க. ஃபேக்டர் வச்சு நம்மளால வந்து ஆன்சர் பண்ண முடியும். அதாவது 90 வந்து எல்சிஎம், இதோட ஃபேக்டரைசேஷன் என்ன? இங்க டானாவத்தில் போட்டிருக்கோம் பாத்தீங்கன்னா, இந்த 3, 3, 2, 5 இதுதான் வந்து ஃபேக்டரைசேஷன். அப்ப என்ன வரும்? 3 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 5 அப்படின்னு வரும். இதுக்கப்புறம் பேரா ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நெக்லெக்ட் பண்ண சொல்லுவாங்க. பேரா இருந்தாலும் அதை நெக்லெக்ட் பண்ணி விட்டுட்டு மிச்சம் இருக்கிறத வந்து 90ஆல மல்டிப்ளை பண்ணும். அதாவது 90க்கு 90க்கு அப்புறம் பேர் போனதுக்கு அப்புறம் 2 இருக்கு, 5 இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணோம், நம்மளுக்கு வந்து ஆன்சர் வரும். இதை மல்டிப்ளை பண்ணா ஆன்சர் வரும். I2 வந்து 10 வரும், இந்த இடத்துல வந்து 90 இருக்கு, அப்ப எவ்வளவு வரும்? 9000 அப்படின்னு வரும். அப்ப ஆன்சர் என்ன வரும்னா இதுதான் வரும். ரைட்டா? இதுல தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கு ஏத்தாப்புல நம்ம பண்ணா ஆன்சர் வந்துடும். சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். The LCM of two number is 56 times their HCF with the sum of their HCF and LCM being 1710. If one of the two number is 240, then what is the other number கேக்குறாங்களே. இது வந்து ஒரு பேட்டர்ன் ஆஃப் கொஸ்டின். LCM HCF இந்த பேட்டர்ன் நிறைய கேட்பாங்க. இது வந்து ரிமெம்பர் பண்ணிக்கலாம். இந்த கொஸ்டின் 2022ல கேட்ட கொஸ்டின். 2023ல என்னால நிறைய கொஸ்டின்ஸ் எடுக்க முடியல, அதனால 2022 எடுத்திருக்கேன். இது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். ஏன்னா மேத் பொறுத்தளவு கான்செப்ட் தான், அதனால வந்து இயர் மேட்டர்ல நம்ம அந்த கான்செப்ட் புரிச்சுக்கிட்டா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை எப்படி நம்ம அப்ரோச் பண்ணலாம்? கொடுத்தது பாருங்களேன்.
எல்சிஎம் ஆஃப் டூ நம்பர் வந்து 56 டைம் ஆஃப் தியர் ஹெச்சிஎஃப். அப்ப என்ன வரும்? எல்சிஎம் ஈக்குவலன் டு 56 டைம் ஆஃப் வந்து ஹெச்சிஎஃப் அப்படின்னு வரும். அடுத்து வித் சம் ஆஃப் தியர் ஹெச்சிஎஃப் எல்சிஎம் பீங் 1710. அப்ப எல்சிஎம் இருக்கு பிளஸ் வந்து ஹெச்சிஎஃப் இது ரெண்டையும் கூட்டினா என்ன வருதான்? 1710 சொல்றாங்க. என்ன பண்ணிக்கணும்? ஹெச்சிஎஃப் வந்து எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்ப ஹெச்சிஎஃப் நான் எக்ஸ் அப்படின்னு எடுத்தா எல்சிஎம் என்ன வரும்? இங்க இருக்கு பாருங்களேன், 56 இன்ட்டு வந்து அப்ப 56 எக்ஸ் அப்படின்னு வரும். ரைட்டா? இதுக்கப்புறம் என்னன்னா இந்த எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் ஈக்குவல் டு 1710 இருக்குல்ல, அதுல அப்படியே வேல்யூ வந்து எல்சிஎம் போடுவோம். எல்சிஎம் வந்து 56 எக்ஸ், ஹெச்சிஎஃப் வேல்யூ வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 1710. இப்போ எவ்வளோ? 57 எக்ஸ் ஈக்குவல் டு 1710 வரும். அப்ப எக்ஸோட வேல்யூ வேணும்னா 1710 டிவைட் பை வந்து 57. இதை அடிச்சோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்சர் என்ன வரும்? 30 அப்படின்னு வரும். நான் ஆல்ரெடி அடிச்சிட்டேன், அதனால சொல்றேன். எக்ஸோட வேல்யூ 30. அதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிச்சலாம்? எல்சிஎம் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சலாம். ஹெச்சிஎஃப் ஓட வேல்யூ தான் வந்துன்னா 30. எல்சிஎம் வந்து வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவேன்? 56 டைம் ஆஃப் வந்து ஹெச்சிஎஃப் வேல்யூ வந்து 30. அப்ப 56 30ஆல மல்டிப்ளை பண்ணா 1680 வரும். இப்ப என்னன்னா எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டோம், ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சிட்டோம். இதை வச்சு என்னன்னா நம்மளுக்கு ரெண்டு நம்பர்ல ஒரு நம்பர் தெரியும், இன்னொரு நம்பர் கேட்டிருக்காங்க. அப்ப என்ன பண்ணும்? நம்மளோட ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். நம்மளோட ஃபார்முலா வந்து என்னன்னா ஹெச்சிஎஃப் எல்சிஎம் வந்தாவே இந்த ஃபார்முலா தான் வரும். எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப் ஈக்குவலன் டு ப்ராடக்ட் ஆஃப் வந்து டூ நம்பர்ஸ் வரும். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர், இது ஞாபகத்தில் வச்சுங்க, நிறைய இடத்துல இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணும். இப்போ எல்சிஎமோட வேல்யூ என்ன? எல்சிஎமோட வேல்யூ வந்து 1680, ஹெச்சிஎஃப் வேல்யூ வந்து 30. நம்மளுக்கு ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர் ஏ கிராஸ் பின்னு வச்சுக்கலாம். இல்லை ஏயோட வேல்யூ வந்து 240 அப்படின்னு எடுத்துக்கலாம். பியோட வேல்யூ கேட்டாங்க, எனக்கு பி வேணா என்ன பண்ணுவோம்? 1680 இன்ட்டு 30 கீழே டிவைட் பை வந்து 240 போடுவோம். இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ அடியாரம், ஒரு 3 எண் 3 24 வரும். ஸோ இதை எட்டால அடிச்சோம் அப்படின்னு பார்த்தோன்னா 210 அப்படின்னு வரும். அப்ப பியோட வேல்யூ என்னன்னா 210. கேட்ட கேள்வி வந்து என்னன்னா இன்னொரு நம்பர் தான் கேட்டுருந்தாங்க. அப்ப பி வந்து 210. ஆன்சர் டி தான் வரும். ரைட்டா? ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன், இது கொஞ்சம் ஈஸியான கொஸ்டின் தான். Which is the smallest multiple of 7 which leave 5 as a remainder in each case when divided by 8, 9, 12 and 15? இந்த கொஸ்டின் எப்படி அப்ரோச் பண்ணலாம்? டிவிசிபிலிட்டி ரூலை வந்து அப்ரோச் பண்ணா ஒரு 1 மினிட்குள்ள நம்மளால எக்ஸாம்ல ஆன்சர் பண்ண முடியும். அது எப்படின்னா, இங்க ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க, இந்த ஏரியா மட்டும் பாருங்களேன். விச் இஸ் த ஸ்மாலஸ்ட் மல்டிபிள் ஆஃப் 7 சொல்றாங்க. இதுக்கப்புறம் கூட நம்ம வந்து ரீட் பண்ண தேவையில்ல, இதை வச்சு நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். அதாவது 7ஓட மல்டிபிள், 7ஓட இந்த 4 ஆப்ஷன் எது வந்துன்னா டிவைட் ஆகுமோ அது ஸ்மாலஸ்டா இருந்துச்சுன்னா அதான் ஆன்சரா வரப்போகுது. இதுல நமக்கு 7ஓட டிவிசிபிலிட்டி தெரிஞ்சா போதும், நம்மளால ஃபாஸ்டா அந்த 4 ஆப்ஷனுமே வந்து ட்ரை பண்ண முடியும். 7க்கான டிவிசிபிலிட்டி ஃபாலோ பண்றதுக்கு ஏதாவது ஒரு ஆப்ஷன் எடுத்துக்கலாம். இப்ப 1085 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ரைட்டா? இதுக்கு எப்படி கண்டுபிடிச்சிருவாங்கன்னா, லாஸ்ட் யூனிட் டிஜிட்டை 2ஆல மல்டிப்ளை பண்ண சொல்லுவாங்க 7ஓட டிவிசிபிலிட்டி ரூலுக்கு. ரெண்டா என்ன வரும்? 10 வரும். இந்த 108 இருக்கு பாத்தீங்கன்னா ரிமைனிங், அதுல 10 வந்து கழிச்சு விட்டணும். கழிச்சுட்டா என்ன வரும்? 98 வரும். இந்த 98 7ஆல வந்து கம்ப்ளீட்டா டிவைட் ஆச்சுன்னா அதுதான் என்னன்னா ஆன்சரா இருக்க போகுது. இப்ப 7ஆல அடிச்ச நேரம் 1 வரும், அதுக்கப்புறம் 4 வரும், 14 கரெக்டா வந்து டிவைட் ஆகுது. அதனால இதான் ஆன்சர். ஏன்னா மிச்சம் இருக்கிறது எதுவுமே வந்து 7ஆல வந்து டிவிசல் ஆகாது. நீங்க ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இது இல்லாம வேற எப்படி சால்வ் பண்ணலாம்னா, அதாவது மெத்தட் 2 அப்படின்னு கூட வச்சுட்டு இந்த இடத்துல which leaves 5 as a remainder in each case divided by வந்து 8, 9, 12, 15. இந்த 4 ஆப்ஷன்ல ஏதோ ஒரு நம்பர் இருக்கு. நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த நம்பர் வந்து ஜஸ்ட் இப்போ 365 அப்படின்னு எடுத்து ட்ரை பண்றோம்னு வச்சுக்கலாம். இல்லைன்னா ரிமைண்டர் வந்து 5 வரும். அதாவது நான் 8ஆல வந்து டிவைட் பண்ணாலும் ரிமைண்டர் 5 வரணும், 9ஆல டிவைட் பண்ணாலும் எனக்கு ரிமைண்டர் 5 வரும், 12ஆல டிவைட் பண்ணாலும் எனக்கு ரிமைண்டர் 5 வரும், 15ஆல டிவைட் பண்ணாலும் எனக்கு வந்து என்ன ரிமைண்டர் 5 வரும். இங்க 365 இருக்கலாம். இதை நம்ம டேரக்டா என்ன பண்ணுவோம்? 8ஆல அடிக்க கூடாது. ஏன்னா இந்த இடத்துல ரிமைண்டர் வந்து 5 வர போறதுல அது என்ன பண்ணலாம், அந்த 5 வந்து கழிச்சு விட்டுட்டு 360 கம்ப்ளீட்டா 8ஆல அடிச்சுன்னா அதுதான் ஆன்சரா இருக்கு போகுது. ரைட்டா? இப்போ 360 8ஆல அடிக்கிறதுக்கு என்ன 8ஓட டிவிசிபிலிட்டி வந்து பார்க்க வேண்டும். 8க்கான டிவிசிபிலிட்டி என்ன சொன்னா, லாஸ்ட் 3 டிஜிட்டை மட்டும் என்ன பண்ணுவோம்னா டிவைட் பண்ண சொல்லலாம். இந்த இடத்துல லாஸ்ட் 3 டிஜிட், அதாவது 360 இருக்கு. இந்த 360 நம்ம 8ஆல அடிச்சோம் அப்படின்னா இங்க 4 8 32 அப்படின்னு வரும். ஸோ ஆனா என்னன்னா நம்மளுக்கு ரிமைண்டர் வந்து என்னன்னா 4 இருக்கு, அதெல்லாம் டெஃபினட்டா இது வராது. ரைட்டா? அதே மாதிரி நம்ம 1085 வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். ஏன்னா லாஸ்ட் 3 டிஜிட்டை வந்து 8ஆல, இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் என்னன்னா 5 கழிச்சு விட்டுரும், ஏன்னா ரிமைண்டர் வரப்போகுது. அப்ப 1080 இருக்கும். இல்ல லாஸ்ட் 3 டிஜிட் பார்த்தா 80 தான் இருக்கு. அப்ப 80ஆவது 8ஆல அடிச்சுன்னா டெஃபினட்டா அடியாது, 10ன்னு வருது, கம்ப்ளீட்டா வந்து அடியாது. அதனால ஆன்சர் ஏன்னா 1085. இந்த ரெண்டுவே வந்து எந்த வேணா நீங்க யூஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த மாதிரி கொஸ்டின் எல்சிஎம் ஹெச்சிஎஃப்ல இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா இதுக்கு நிறைய வேலை வந்து சால்வ் பண்ணலாம்னு சொல்லுவாங்க. எந்த வே இருக்கோ அந்த வே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ரைட்டா? சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன், A and B are two prime numbers such that A greater than B and their LCM is 209. The value of A squared minus B அப்படின்னு சொல்றாங்களே. நமக்கு ஆன்சர் பாக்குறதுக்கு முன்னாடி இங்க பாருங்களேன், CGL 2021ல இதே கொஸ்டின் தான். ஆனா ஒன்னே ஒன்று தான், இங்க B squared minus A இருக்கு,
இங்க ஏ ஸ்கொயர் மைனஸ் பி இருக்கு. இதனால என்ன ப்ரீவியஸ் கொஸ்டின் நம்ம லேர்ன் பண்ணும்போது எஸ்எஸ்சி எந்த மாதிரி கேட்பான்னு சொல்லிட்டு அந்த பேட்டர்ன் ஐடென்டிஃபை பண்ணிட்டு வச்சுக்கலாம். நம்மளுக்கு டெஃபினட்டா அப்கமிங்ல யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும் ரைட்டா. அதனால மேக்ஸை பொறுத்தளவுக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து மோர் தென் எனஃப் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஏ அண்ட் பி வந்து 2 பிரைம் நம்பர். அப்ப எல்சிஎம் ஆஃப் ஏ அண்ட் பி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்சிஎம் ஆஃப் ஏ அண்ட் பி வந்து 209 அப்படின்னு கொடுத்துட்டு நம்மளுக்கு ஏ அண்ட் பியோட வேல்யூ தெரிஞ்சாதான் ஏ ஸ்கொயர் மைனஸ் வந்து பி போட முடியும். இப்போ ஏபி எப்படி கண்டுபிடிக்கலாம்? இந்த 209க்கு வந்து என்ன ஃபேக்டரைசேஷன் வந்து பண்ணலாம். ஃபேக்டரைசேஷன் பண்ணோம் அப்படின்னா என்ன டானா வகுத்தல் போட்டு கண்டுபிடிக்க வேண்டியது. 209க்கு டானா வகுத்தல் எதால போலாம்? இங்க 11ஆல போட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னா 19 அப்படின்னு வரும். 19 வந்து ஒரு பிரைம் நம்பர், இதுக்கப்புறம் போட முடியாது. அப்ப என்ன 11 இன்ட்டு 19 இதுதான் இந்த ரெண்டு நம்பரா இருக்கும். ஏன்னா இதுதான் எல்சிஎம். இந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணா 209 வரும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஏ அண்ட் பி வந்துன்னா கண்டுபிடிச்சிட்டோம். இதுல ஏ வந்து பெரிய நம்பர் சொல்றாங்க. அப்ப ஏ ஈக்குவல் என்ன வரும்? 19 வரும். பியோட வேல்யூ வந்துன்னா 11 வரும். கேட்டது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி. ஏவோட வேல்யூ வந்து 19. அப்ப 19 ஸ்கொயர் மைனஸ் 11 அப்படின்னு வரும். 19 வந்து என்னன்னா ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 361 அப்படின்னு வரும். ஸோ இந்த இடத்துல வந்து 11 இருக்கு. 361ல 11 போச்சு அப்படின்னா 350 வரும். அப்ப ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 350. ஆன்சர் ஈல இருக்கு. சரி தெரிஞ்சுக்கிற வேண்டியதான். அப்ப எல்சிஎம் கொடுத்திருந்தானா அதை வச்சு என்னக்கன்னா ஃபேக்டரைசேஷன் எடுக்க தெரியும். தானா வகுத்தல் போட்டோம்னா அதான் ஃபேக்டரைசேஷன் வரும். இந்த இடத்துல 209 ஈஸியா வந்துருச்சு. இதே வேற நம்பர் இருந்துச்சுன்னா நம்ம அந்த 3, 2 அப்படிலாம் போட்டு வந்து ஆன்சர் கொண்டு வரலாம். ரைட்டா பார்க்க சிம்பிளா தான் இருக்கும். பட் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த பேட்டர்லாம் வந்து தெரிஞ்சாதான் நம்மளுக்கு வந்து ஆன்சர் பண்ண ஈஸியா இருக்கும். ரைட்டா சரி ஓகே அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். வாட் இஸ் த கிரேட்டஸ்ட் 4-digit நம்பர் which are being divided by 6, 7, 8 leaves வந்து 4, 5, 6 remainder respectively இருக்கலாம். அதாவது நம்மளுக்கு கிரேட்டஸ்ட் 4-digit நம்பர் தான் கேட்டிருக்காங்க. அதை வந்து எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த எக்ஸை 6ஆல டிவைட் பண்ணா ரிமைண்டர் என்ன வருதான்? 4 வருதான். அதே இது 7ஆல டிவைட் பண்ணா ரிமைண்டர் என்ன வருதான்? 5 வருதான். 8ஆல டிவைட் பண்ணா ரிமைண்டர் வந்து 6 வருதான். ஆனா இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்னா ரிமைண்டர் வந்து சேமா தான் இருக்கும். கொடுக்குற டிவைடட் தான் வேறையா இருக்கும். பட் இந்த இடத்துல ரிமைண்டருமே வேற. இந்த மாதிரி ரிமைண்டர் வந்துன்னா டிஃப்ரெண்டா இருக்கு. அடுத்த பிளஸ் வந்து என்னன்னா 4-digit நம்பர் கேட்டா 4 digit வந்து நம்பர் கேட்டிருக்காங்க கிரேட்டஸ்ட் 4 digit. இந்த மாதிரி வந்தாவே என்ன சொல்றாங்கன்னா ஒரு பேட்டர்ன் வந்து ஃபாலோ பண்ண சொல்லுவாங்க. அந்த பேட்டர்ன் என்னன்னா இருக்கலே கிரேட்டஸ்ட் 4-digit நம்பர் என்ன 9999. இதுதான் இருக்கலே வந்துன்னா கிரேட்டஸ்ட் 4-digit நம்பர். இதுல என்ன பண்ண சொல்லுவாங்கன்னா ரிமைண்டர் வந்து கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ரிமைண்டர் வந்து கண்டுபிடிச்சோம். ரிமைண்டர் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் ஒரு காமன் ரிமைண்டர் வந்து கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க. ஏன் காமன் ரிமைண்டர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரிமைண்டர் வந்து வேற வேற இருக்கிற அதனால காமன் ரிமைண்டர் கண்டுபிடிக்கணும். காமன் ரிமைண்டர் எப்படி கண்டுபிடிப்பான இங்க பாருங்க. இந்த இடத்துல இதை 6ஆல டிவைட் பண்றோம். ரிமைண்டர் என்ன 4 வருது. அப்ப 6ல இருந்து 4 வந்து என்னன்னா இது பண்ணணும். இது கழிச்சா எவ்வளவு வரும்? 2 வரும் ரைட்டா. அதே மாதிரி இங்க 7 இருக்கு. 7 வந்து என்ன கழிச்சா 7 கழிச்சா 4 5 வந்து நம்மளுக்கு ரிமைண்டர் வருது. இதே நம்ம இது பண்ணோம்னா 2 வந்து காமன் ரிமைண்டர் வருது. அதுக்கப்புறம் 8 இருக்கு. அடுத்து 8 இருக்கு. 8 வந்து அடிச்சா நம்மளுக்கு என்ன 6 ரிமைண்டர் வருது. இதுலயும் எவ்வளவுனா 2 தான் வந்து காமன் ரிமைண்டர். அப்ப காமன் ரிமைண்டர் என்னன்னா 2 வருது ரைட்டா. இது இருக்கட்டும். அடுத்து இந்த ரிமைண்டர் எப்படி கண்டுபிடிக்கணும்னா முதல்ல நம்ம என்னெல்லாம் டிவைட் பண்ண போறோம். அதாவது இந்த இடத்துல எழுதுனா 6, 7, 8 இந்த 3ஆல தான் வந்து டிவைட் பண்ண போறோம். இதுக்கு நம்ம என்ன பார்க்கணும்னா எல்சிஎம் வந்து கண்டுபிடிக்கணும். 6, 7, 8 இந்த 3க்கும் எல்சிஎம் பார்த்தோம் அப்படின்னா 168 வரும். ஸோ ஆல்ரெடி நான் கண்டுபிடிச்சேன். அதனால டைரக்டா சொல்றேன். எப்படி கண்டுபிடிச்சா தானாவத்துல போட்டு நம்ம கண்டுபிடிச்சலாம். இப்ப 6, 7, 8 3க்கு என்னன்னா 168 எல்சிஎம் அது 9999. அதாவது கிரேட்டஸ்ட் 4-digit நம்பரால நம்ம வந்து அடிக்கணும். இப்ப 168 9999 எப்படி அடிக்கலாம்னா அதாவது 9999 இருக்கு. ஏன்னா 168 அடிக்கிறோம். இந்த 168 அடிச்சா ஃபர்ஸ்ட் வந்து 5ஆல இது பண்ணுவோம். 5ஆல மல்டிப்ளை பண்ணோம். இங்க 840 அப்படின்னு வரும். ஸோ இது கழிச்சோம் அப்படின்னு வரும். இந்த இடத்துல 9 வரும். இந்த இடத்துல வந்தோம்னா 5 வரும். இந்த இடத்துல 1 வரும். அகைன் வந்தோம்னா 9 இறைக்கலாம். இதுக்கப்புறம் என்ன வரும் பாருங்க. 9ஆல வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். 168 9ஆல பண்ணோம் அப்படின்னா 1512 வரும். ஸோ இதை கழிச்சு நம்மளுக்கு எல்லாம் 87 ரிமைண்டர் வந்து நிற்கும். அப்ப என்னன்னா 87 ரிமைண்டர். இதுதான் இந்த இடத்துல ரிமைண்டர் எழுதணும். இந்த இடத்துல என்ன நான் மீன் பண்றேன் இந்த 9999ல இருந்து இந்த 87 கழிச்சுட்டு அடுத்து காமன் 2 கழிச்சோம்னா அது ஆன்சரா வரப்போகுது. இது எல்லாத்தையும் நம்ம கழிச்சோம் அப்படின்னு பார்த்தோம்னா 9910 அப்படின்னு வரும். இதுதான் வந்துன்னா நம்மளுக்கான ஆன்சர். ஸோ அப்ப ஆன்சர் 9910 ஆன்சர் ஏல இருக்கு. இது எனக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கு. வேற எப்படி வந்து சால்வ் பண்றதுன்னு நினைச்சீங்கன்னா ஒன்றும் கிடையாது. 4 ஆப்ஷன் எடுங்க. 4 ஆப்ஷன் அதாவது இப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கிறோமே 9000 9910 இருக்கு. இதுக்கு என்ன பார்க்கணும்னா 6க்கான டிவிசிபிலிட்டி 7க்கான டிவிசிபிலிட்டி வந்து ஃபாலோ பண்ணணும். 7க்கான டிவிசிபிலிட்டி ஃபாலோ பண்றதுக்கு முன்னாடி அந்த ரிமைண்டரை கழிச்சு விட்டுறணும். 7ஆல அடிச்சா என்ன 5 போகணும்னு சொல்றாங்க. அப்ப 9905 அப்படின்னு இருக்கும். கீழே வந்து 7. 7க்கான டிவிசிபிலிட்டி என்ன சொல்லுவோம்? அந்த 5 வந்து 2ஆல இது பண்ணுவோம். 10 அப்படின்னு வரும். அப்ப 990 10ஆல கழிச்சோம் அப்படின்னு பார்த்தா 918 வரும்.
980 7ஆல அடிங்களேன். 980 7ஆல அடிச்சோம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு 140 அப்படின்னு வரும். அப்ப என்ன மீன் பண்றேன்னா இந்த இடத்துல 7ஆல அடிக்கும்போது கம்ப்ளீட்டா டிவைட் ஆகுது. அப்ப கரெக்ட் ஆன்சர் என்னதான் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9990 ஆன்சர் ஏ தான் இருக்கும்னு சொல்லிட்டு நீங்க வந்து பிக் பண்ணலாம். இதே மாதிரி ஒவ்வொரு ஆப்ஷன் ட்ரை பண்ணும். எதெல்லாம் கரெக்டா இருக்கோ அதான் ஆன்சர் இருந்து எடுத்தலாம். பட் இந்த ரெண்டு வேலையுமே நீங்க எந்த வேலை வேணா ஃபாலோ பண்ணலாம். இது வந்து டைரக்டா பண்ணலாம். பட் இது என்ன ஒவ்வொரு ஆப்ஷன் நம்ம ட்ரை பண்றது கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் ஆன்சர் வந்து டெஃபினட்டா வந்துடும் ரைட்டா. சரி ஓகே அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். The sum of and difference between LCM and HCF of two number are 512 and 496 respectively. If one number is 72, then the other number. இங்க பாருங்களேன் பேட்டர்ன் வந்து ரிப்பீட் தானே இருக்கு. ஒரு நம்பர் கொடுத்து இன்னொரு நம்பர் கேட்கறாங்க. இது இல்லைன்னா கொடுத்ததை வச்சு நம்மளால வந்து அந்த ஏ அண்ட் பி கண்டுபிடிக்க முடியும்னு ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் ஓட சம்மும் டிஃபரன்ஸ் சொல்றாங்க. அதாவது எல்சிஎம் பிளஸ் வந்து ஹெச்சிஎஃப் இது ரெண்டையும் கூட்டினா என்ன வருதான் 512 வருதான். அதே கழிச்சா எல்சிஎம் மைனஸ் ஹெச்சிஎஃப் இது கழிச்சா எவ்வளவு வருதான் 496 வருதுன்னு சொல்றாங்க. இப்ப என்ன பண்ணலாம் இதை அடிச்சோம் அப்படின்னு பார்த்தோன்னா 2 எல்சிஎம் அப்படின்னு வரும் ஈக்குவல் டு 512 496 ஆட் பண்ணா 1008 அப்படின்னு வரும். அப்ப நம்மளுக்கு எல்சிஎம் வேணும் என்ன 1008 2ஆல அடிச்சோம் அப்படின்னு பார்த்தோன்னா அதுதான் ஆன்சர். அதாவது 504 அப்படின்னு வரும். என்ன கண்டுபிடிச்சோம் எல்சிஎம் வந்து 504 அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப கண்டுபிடிச்ச எல்சிஎம் வச்சு இந்த ரெண்டு ஆப்ஷன் ஏதாவது ஒன்று அப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த ஹெச்சிஎஃப் வந்துருது. எல்சிஎமோட வேல்யூ வந்து 504 நம்ம ஃபர்ஸ்ட் ஒன்ல வந்து அப்ளை பண்ணுவோம். 504 பிளஸ் வந்து ஹெச்சிஎஃப் ஈக்குவல் டு என்ன 512 வரும். இப்ப நம்ம ஹெச்சிஎஃப் தான் வேணும் என்ன பண்ணுவோம் 512ல 504 போச்சு அப்படின்னா 8 வரும். அப்ப ஹெச்சிஎஃப் 8 நம்மளுக்கு ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணோம் அப்படின்னா இன்னொரு நம்பரை கண்டுபிடிச்சலாம். அதாவது எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப் இது ரெண்டும் ஈக்குவல் என்னன்னா ப்ராடக்ட் ஆஃப் வந்து 2 நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர் வந்து ஏ அண்ட் பி அப்படின்னு வச்சுக்கலாம். அதாவது எல்சிஎமோட வேல்யூ வந்து 504 இருக்கு. ஹெச்சிஎஃப் ஓட வேல்யூ வந்து 8 இருக்கு. ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர் ஏ கிராஸ் பி ஏயோட வேல்யூ வந்து 72 எடுத்துக்கலாம். பியோட வேல்யூ தான் கேட்டிருக்கோம் பின்னு வச்சுக்கலாம். இப்ப பி தான் வேணும் என்ன 504 இன்ட்டு 8 டிவைட் பை 72 வரும். இதை அடிச்ச ஆன்சர் 4 8 9 வரும். 9 அடிச்சோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 56 அப்படின்னு வரும். அப்ப பியோட வேல்யூ என்னன்னா 56 ஆன்சர் சி தான் வரும் ரைட்டா. ஓகே அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். இது நம்மளோட கடைசி கொஸ்டின் ஆஃப் எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப். இது நம்மளோட கடைசி கொஸ்டின். 3 number are in the ratio 1/2, 2/3, 3/4. If the difference between greatest number and smallest number is 33, then HCF of the 3 number is அப்படின்னு கேட்குறாங்களே. முதல்ல இந்த பின்னத்துல இருக்கிறத என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு முழு நம்பரா மாத்துவோம். 1/2 இருக்கு, அதே மாதிரி 2/3 இருக்கு, அதே மாதிரி வந்து 3/4 இருக்கு. இப்போ என்னன்னா இந்த 2, 3, 4 இந்த மூணுக்கு என்னன்னா எல்சிஎம் பார்க்கணும். அப்ப என்ன எல்சிஎம் ஆஃப் 2, 3, 4 பார்க்கணும். 2, 3, 4க்கு ஜஸ்ட் வந்து நம்ம டானாவத்தில் போட்டுடலாம். ஏன்னா 2ஆல போட்டோம்னா இங்க 1 வரும், இங்க 3 வரும், இங்க 2 வரும். இது என்ன பண்ணலாம் ஜஸ்ட் இது அப்படியே விட்டுறலாம். ஏன்னா இதுக்கப்புறம் பண்ணாலும் அதே தான் வரப்போகுது. அப்போ 2 இன்ட்டு 3 இன்ட்டு 2 என்ன வரும் 36 6 12. அப்ப என்ன எல்சிஎம் ஆஃப் 2, 3, 4 என்னன்னா 12 அப்படின்னு வருது. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அந்த 1/2 இந்த இடத்துல இருந்து அந்த 1/2ல என்ன பண்ணணும் 1/2 இன்ட்டு 12 போடணும். அதே மாதிரி 2/3 இன்ட்டு என்ன 12 போடும். அதே மாதிரி 3/4 இன்ட்டு வந்து 12 வரும். இதை இது பண்ண 6 வரும், இது பண்ண 4 வரும், இது பண்ண 3 வரும். அப்ப என்ன இருக்கு ரிமைனிங் 6 அதே மாதிரி இதை மல்டிப்ளை பண்ணா வந்து 4 2 8 வரும். அதே மாதிரி இது பண்ணோம்னா 3 3 9 வரும். இந்த 6 8 9 தான் நம்மளோட இதுனா 3 நம்பர் பின்னத்துல இருந்து இந்த மாதிரி மாத்திட்டோம். இதுக்கப்புறம் என்ன டிஃபரன்ஸ் பிட்வீன் கிரேட்டஸ்ட் நம்பர் அண்ட் ஸ்மாலஸ்ட் நம்பர் எவ்வளோ 33 அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ரேஷியோ அப்படின்னு வந்தாவே என்ன 6x அப்படின்னு எடுப்போம். அதே மாதிரி 8x அப்படின்னு எடுப்போம், 9x எடுப்போம். ஏன்னா எக்ஸ்ன்னு எடுக்கணும் இது 6 மடங்குல இருக்கு, இது 8 மடங்குல இருக்கு, இது 9 மடங்குல இருக்கு. 6 8 9 கிடையாது மடங்குல இருக்கு அப்படின்னா ரேஷியோல எடுப்போம். இப்போ 6x அண்ட் 8x அண்ட் 9x இதுல 9x தான் கிரேட்டஸ்ட் நம்பர், 6x வந்து ஸ்மாலஸ்ட் நம்பர். அப்ப 9x மைனஸ் 6x இதோட வேல்யூ தான் என்ன சொல்லிருக்காங்க 33 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ரெண்டையும் கழிச்சோம் அப்படின்னா 3x ஈக்குவல் டு 33 வரும். அப்ப எக்ஸோட வேல்யூ வந்து 11 அப்படின்னு வரும். இப்ப நம்ம எக்ஸ் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம்னா இந்த 3 அதாவது 6 இன்ட்டு 11 அப்படின்னு வரும். அதே மாதிரி 8 இன்ட்டு 11 அப்படின்னு வரும். அடுத்து 9 இன்ட்டு 11. நான் கேட்டிருக்கிறது ஹெச்சிஎஃப் தான் கேட்டிருக்கேன். ஹெச்சிஎஃப் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். இந்த 3லயும் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் வந்து 11 தான் இருக்கும் ரைட்டா. ஏன்னா 11ஆல தான் இது எல்லாமே இதாகுது மல்டிபிள் ஆகுது. அதனால என்ன ஹெச்சிஎஃப் ஆஃப் இந்த 3க்கு என்ன வரும்னா 11 வரும். ஆன்சர் என்ன வரும்னா ஹெச்சிஎஃப் ஆஃப் தீஸ் நம்பர் வந்து 11 தான். அதனால ஆன்சர் டி தான் வரும். இதை தெரிஞ்சுக்கிற வேண்டியதுன்னா பின்னத்துல கொடுத்ததை முதல்ல நம்ம நார்மலா மாத்திட்டு அதை ரேஷியோல கொடுத்தோம்னா எக்ஸ்ல வச்சு மடங்குல வச்சுட்டு அதை வச்சு கண்டுபிடிச்சா நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். இதோட எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் கொஸ்டின் வந்து என்னன்னா கம்ப்ளீட் ஆகுது. இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ண நான் கண்டிப்பா உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். நம்ம சேனல் என்ன நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபைனலி
தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாவ் அ நைஸ் டே.